பெருமாள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் வந்து இந்த பூமி வந்து காத்துக்காரு. இன்னைக்கு அவரோட கோயில் பிரசாதத்தை அவர் காப்பாத்திக்க தெரியாதா? சொல்லுங்க. எந்த டைம்ல எப்படி இது வெளியே வந்தா எப்படி வந்து விஸ்வரூபம் எடுக்க சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இன்னைக்கு காட்டிட்டாரு. இதை நம்ம இந்த வேடிக்கைதான் பார்த்துருந்தோம். அப்ப அந்த பக்தியோட நீங்க விளையாடிட்டீங்க. அப்ப பெருமாள் எப்படி சும்மா இருப்பாரு? அப்படி ஒரு காலமா சும்மா கண்டிப்பா இதோட தண்டனை அதி பயங்கரமா தான் இருக்கும். இவங்க என்னதான் மாமிசத்தோட அந்த நெய்யை வந்து உள்ள அமிச்சாலும் அது பிரசாதமா நம்மளுக்கு வரும்போது புனிதப்பட்டுதான் வரும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லா இந்து மக்களும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மளால பேச முடியுதா? கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு அடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தெய்வம் என்னைக்கு எப்படி விளையாடும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. ஓகே, இப்போ திருப்பதி லட்டு பிரச்சனையை பார்த்தா சோசியல் மீடியால ஃபுல்லா திருப்பதி லட்டு பிரச்சனை தான். அது பொலிட்டிக்கலையும் சரி, லட்டு பிரச்சனை. அது இந்த பிரச்சனை வந்து புரட்டாசி மாசத்துல மக்கள் மத்தியில வெளியே வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, ஆக்சுவலி வந்து ஒரு காலகட்டத்தில இருந்து நம்ம வந்து எல்லாமே கொடுக்கதான் பார்த்திருக்கோம். பிரசாதமும் சரி, அன்பையும் சரி. எது வந்து கடவுள் வந்து நம்ம வந்து நான் எத்தனையோ இன்டர்வியூ சொல்லியிருப்பேன். நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். கரெக்ட் தானே? அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்துலயுமே கலப்படம் வந்துருச்சு. எதுல கலப்படல? குழந்தைங்க சாப்பிடுற உணவுல இருந்து, உணவு தின்பண்டத்துல இருந்து, என்ன அரிசியில இருந்து, இன்னைக்கு வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வரைக்கும், சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாமே மாசுபட்டுருச்சு. எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஏன் இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய விஸ்வரூபமா ஆகுதுன்னா, இது பெருமாள் நினைச்சாருன்னா எப்பவே ஆக்கி வச்சிருப்பாரு. ஆனா அன்னைக்கு இது நடந்து இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நம்ம பேசும் பொருள் ஆயிருக்காது. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆட்சி வேற, இந்த ஆட்சி வேற. விஷயம் புரியுது அவனுக்கு? அந்த ஆட்சியில தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஏன்னா அது இந்து தர்மம் இல்லாத ஆட்சி. புரிஞ்சுதா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம்ல அவர் வந்து வெளி கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம பேசும் பொருளா ஆக்கியிருக்காது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உள்ள வேலை செய்யறவங்க பெருமாளுக்கு பக்தியா தானே வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்ல. இப்போ நான் சொல்றேன்னா, இப்ப நீ வந்து ஒரு ஹோட்டல், இப்ப நான் ஒரு ஹோட்டல் ஓனர், நான் வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து நிர்வாகிக்கிறேன்னா, நீ வந்து சமையல்காரர், நான் என்ன கொடுக்குறேன் அதான் நீ சமையல் பண்ணுவேன். கரெக்ட் தானே? உனக்கு தெரியாது இல்ல, புரியுது? ஆனா தெய்வத்துக்கு தெரியும்ல. இப்போ மனிதனுக்கு நம்ம வந்து ஏமாத்தலாம் சொல்லிட்டு இன்னி வரைக்கும் மனிதர்கள் வந்து இததான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெருமாள் வந்து ஏழுகொண்ட வாசா, என்ன கோவிந்தான்னு சொன்னாலே ஓடோடி வர பறந்தாமன் அவன். என்ன சொல்ற? யுகம் யுகமா வந்து பெருமாள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் வந்து இந்த பூமி வந்து காத்துக்காரு. இன்னைக்கு அவரோட கோயில் பிரசாதத்தை அவர் காப்பாத்திக்க தெரியாதா? சொல்லுங்க. எந்த டைம்ல எப்படி இது வெளியே வந்தா எப்படி வந்து விஸ்வரூபம் எடுக்க சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இன்னைக்கு காட்டிட்டாரு. இதை நம்ம இந்த வேடிக்கைதான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு பெருமாள் வேடிக்கை தான் பார்த்தாரா? முன்னாடி வேடிக்கை பார்க்கல. அவர் நேரம், அதுதான் சொல்வேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அன்னைக்கே இது ஒரு விஸ்வரூபம் எடுத்ததுன்னா இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிருக்காது. ஏன்னா அதான் சொன்னா அதோட அரசாட்சி வேற. இன்னைக்கு இந்த அரசாட்சி வந்து ஒரு இந்து தர்மப்படி ஒரு இந்துவா உட்கார்ந்து அரசாட்சி போது பக்தியின் நிலையில இருக்கும்போது அது நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு. இந்த விவகாரத்துல பொதுமக்களுக்கு ஏதாச்சும் இந்த லட்டு சாப்பிட்டவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பெருமாள் கொடுப்பாரா? தண்டனை கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொல்ல, அதாவது தெரிஞ்சு செய்த தவறுகளே மன்னிக்கிறது தான் நம்ம இந்து தர்மம். மத்த தர்மங்கள்லாம் பாத்தீங்கன்னா, மத்த மதத்துல பாத்தீங்கன்னா நீ இப்படிதான் பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப நீ முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு இத்தனை வேலை தொழணும், கண்டிப்பா தொழணும், இல்லைன்னா நீ வந்து நரகத்துக்கு போயிடுவே சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நீ கிறிஸ்டின் பாத்தீங்கன்னா நீ வந்து வாரத்துக்கு சர்ச்சுக்கு சண்டேஸ் ஆனா போகணும், காணிக்க கொடுத்துதான் ஆகணும், நீ வந்து ஜபம் பண்ணிதான் ஆகணும், நீ அப்படி பண்ணிதான் இருக்கணும் சொல்லிட்டு எல்லா மதத்திலயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ண சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெவல்யூஷன் இருக்குது. ஆனா இந்து மதத்துல அப்படி கிடையவே கிடையாது. நீ 1000 தவறுகள் மனதை தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நீ கையெடுத்து கும்பிட்டு 2 கண்ணீர் மனதளவுல நான் தெரியாம பண்ணிட்டேனே பெருமாளே பரமேஸ்வரா கோவிந்தா சொல்லிட்டாலே அந்த நிமிஷமே உன் தவறுகளை மன்னிக்கிற தன்மை நம்ம இந்து மதத்துல இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சபரிமலை இப்ப நம்ம மாலை போடும் பாத்தீங்களா, அதுல கடைசி நாள்ல வந்து மாலை போட்டு இருமுடி கட்டுவாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே சரணம் சொல்லுவாங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாதும் செய்த பிழைகளை மன்னித்து ஏத்துக்கோப்பா சொல்லிட்டு. அது நீங்க பாத்திருக்கீங்களா? அப்போ அந்த வசனம் நம்ம வந்து சொல்லும் பொழுதே நம்ம உடம்புல அப்படியே புல்லரிச்சிரும். நம்ம தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லும் பொழுது நம்ம மன்னிக்கப்படுறோம். அதுதான் இந்து தர்மம் வந்து கடல் மாதிரி இருக்கிற தர்மம். எல்லா மதத்துக்குமே முன்னோடி தாய்
மதனே சொல்ல. ஏன்னா இதுல இருந்து பிரிஞ்சுதான் பல மதங்கள். இது வந்து கடல் மாதிரி, நம்மளால சின்ன ஒரு துளின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த இதுல வந்து அதுதான் சொல்றேன். அப்போ இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து தெய்வ குத்தம் ஆகவே ஆகாது. ஏன்னு கேளுங்களேன், இப்போ எவ்வளவு விஷயங்கள் வந்து கடந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரு நான் வெஜிடேரியன் நம்ம சொல்றோம், அது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தெரியாது. என்ன பக்திக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஏன்னு கேள, அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு என்ன மாமிசம் படைச்சிருக்காங்க காளகஸ்தியில. கரெக்ட் தானே? அவரு வந்து 64 நாயன்மார்களும் அவரும் ஒருத்தர். ஏன்? அந்த பக்திக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. கடைசியில அவர் கண்ணையே அவர் வந்து பிச்சு வச்சார். அந்த ரத்தத்தால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணார். தன் காலால எடுத்து அவரோட சிவனுக்கு கண்ண ரத்தம் வந்து சொல்லி தன் காலால எடுத்து, ஏன்னா ஒரு கண்ணை எடுத்துட்டாரு, இன்னொரு கண்ணை எடுக்கணும்ல. அதனால அவருக்கு வந்து அங்க கண்ணு தெரியாது சொல்லிட்டு, அடையாளம் தெரியல சொல்லிட்டு தன்னோட காலை எடுத்து அவரோட அந்த கண்ணுல காலை வச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணை எடுத்து வச்சார். அப்போ பக்தியில் வந்து அந்த நிலைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அளவே கிடையாது. அதாவது இறைவன் தான் இறைவன் தான், கடவுள்னா கடவுள் தான், சரணாகதி தான் சரணாகதி தான், அவ்வளவுதான். இதுல பன்னிக்கறி இருந்தா சரி, ஆட்டுக்கறி இருந்தா சரி, மாட்டுக்கறி சரி, அதோட பாவத்தை கண்டிப்பா அவன் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளதான் படும். நம்மளுக்கு அந்த அந்த தோஷமும் வராது, அந்த சாபமும் வராது, அந்த பாவமும் வராது. ஏன்னு கேளு, அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. நம்ம வந்து ராகவேந்திரர் கோயில் பாத்தீங்கன்னா மந்த்ராலயா, நீங்க போனீங்கன்னாவே தெரியும். அவங்க சொல்லுவாங்க ஒரு வாரம் என்ன ஆகுதுன்னா, அந்த மந்த்ராலய இடம் அமையறதுக்கு முன்னாடி அப்ப வந்து நவாப் வந்து ஆட்சி பண்ணிருந்த சமயம். அப்ப இவர் வந்து நவாப் பார்க்க போறாரு. எதுக்கு பார்க்க போறாரு? அந்த இடத்த கேட்கறதுக்காக போறாரு. அப்ப இந்த நவாப் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த ராகவேந்திரரை வந்து பீஸ் பண்ணதுக்கு அவர் வந்து பெருமையை தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தட்டுல மாமிசத்தை வச்சு அது மேல துணிய வந்து மூடி கொடுத்துருக்காரு. அப்போ கூட இருந்தவங்களுக்கு அது தெரிய வந்துருச்சு, அது மாமிசம் சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் பதறாங்க, ஐயோ மாமிசத்தை வந்து எங்களோட ஆச்சாரியருக்கு தரீங்களே, எங்க குருமாருக்கு தரீங்களே சொல்லும் பொழுது, அப்போ ராகவேந்திர சொல்றாராம், கவலை வேண்டாம், அது என்கிட்ட கொண்டு வந்து அதை துறக்க சொல்லுங்க சொல்றாராம். அப்ப அது துறக்கும் பொழுது அப்படியே மலர்களாயிடுச்சு, மாமிச மலர்களாச்சு. ஆமா, மாமிசம் அத்தனை மலர்களாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம தெய்வங்களை வந்து நம்ம ஏமாத்துறதோ நினைக்கிறதோ, இல்ல நம்ம தெய்வங்களை வந்து நம்ம வந்து இழிவுபடுத்துறதோ, இல்ல நம்ம தெய்வங்களை கீழே போட்டு இது பண்ண நினைச்சோ ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி, புரியுதா, 14 புவனங்களுக்கும் அதிபதி. ஏன்னா ஒரு யுகங்களா தெய்வங்கள் வந்து நம்ம எத்தனையோ அதிசயங்கள் இன்னி வரைக்கும் எல்லார் வாழ்க்கையும் பெருமாள் பண்ணியிருந்தாக்காரு. அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா அந்த நாமம் போடும் பொழுதே அந்த உடம்பெல்லாம் அப்படியே செலுத்துறோம். அந்த சனிக்கிழமை விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போறவங்க போய் கேட்டு பாருங்க, எத்தனை ஒரு புத்துணர்ச்சியா இருப்பாங்க, எத்தனை ஒரு தேஜஸா இருப்பாங்க, எத்தனை ஒரு சக்தியா இருப்பாங்க சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, இது நம்பிக்கை. அதாவது எனக்கும் என் பரமாத்மாக்கும் உள்ள நம்பிக்கை, என் ஆத்ம சரீரத்துக்கும் பரந்தாமனுக்குள்ள நம்பிக்கையில யாருமே விளையாட முடியாதுப்பா. அதே மாதிரிதான் இவங்க என்னதான் மாமிசத்தோட அந்த நெய்யை வந்து உள்ள அமிச்சாலும் அது பிரசாதமா நம்மளுக்கு வரும்போது புனிதப்பட்டுதான் வரும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தெய்வம் ஒரு காலம் நம்ம கைவிடாது. அதனாலதான் கரெக்டான டைம்ல, கரெக்டான புரட்டாசி டைம்ல அவர் சின்ன லட்டை உருட்டி விளையாடிட்டார். ஒரே ஒரு லட்டு தான், ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு லட்டு உருட்டி விட்டாரு, முடிஞ்சிருச்சு. உலகமே இன்னைக்கு கொந்தளிச்சு இருக்குது. கரெக்ட் தானே? இன்னைக்கு யாரெல்லாம் பேச முடியாத இந்த எல்லா இந்து மக்களும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்மளால பேச முடியுதா? கிடையாது. எல்லாரும் இன்னைக்கு அடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தெய்வம் என்னைக்கு எப்படி விளையாடுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா செயல்படுற நேரம் அன்னைக்கு கண்டிப்பா தெய்வம் செயல்பட்டே ஆகும். அது அன்னைக்கு நம்ம கண்ணால நம்ம கண் திறந்து பார்ப்போம். இப்போ இதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்றாங்களா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம்? அதுக்கு வந்து பெருமாளுக்கு பரிகாரம் பண்றோம், கோயிலை கழுவுறோம், தீர்த்தம் தெளிக்கிறோம், இதெல்லாம் பெருமாள் ஏத்துக்கு வரா? ஏத்துக்கு வாரான்னு ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே அவர் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு 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 இடத்துல ஒரு அசுத்தம் ஆயிடுச்சு. அப்ப அசுத்தம் ஆயிரம் தெரிஞ்சு நம்ம போய் ஒரு வேலை பண்ணுவோமா? ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? நீ சொல்லு. கண்டிப்பா கிடையாது. நம்ம இறந்த ஒரு பிணமா இருந்தாலும் நம்ம உடலே வந்து அசுத்தமான உடம்புதான். நம்ம உடம்பே இறந்து போனாம என்ன பண்றோம்?
சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அத எல்லா விதமான தண்ணீர்ல குளிப்பாட்டி, முடிஞ்சா காசியில தண்ணீர் இல்ல ராமேஸ்வர தண்ணி எதுக்கு? நம்மளோட பக்திக்கும் நம்மளோட ஆத்ம சரீரத்துக்கும் அந்த ஆத்மா வந்து முழுமையா வந்து இறைவனடி பாதத்துக்கு போனோம். இந்த ஜென்மால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு துயரங்கள் பட்டிருக்கோம், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம், எவ்வளவு முழுமையடையாம அந்த ஆத்ம சரீரம் வந்து அல்லல் படக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கடைசியில நம்ம எல்லாம் குளிப்பாட்டி மஞ்சள் பூசி குங்க வச்சு அதுக்கு மாலை மரியாதை பண்ணி என்ன அதுக்கு வந்து கடைசியில துளசி தீர்த்தம் ஊத்தியோ இல்ல ராமேஸ்வர தீர்த்தம் ஊத்தியோ இல்ல காசி தீர்த்தம் ஊத்தியோ நம்ம மயானத்துக்கு அனுப்புறோம். உண்மையிலையா? அப்படி ஒரு சரீரமான நம்மளுக்கே அந்த மாதிரி பண்ண சொல்லு ஒண்ணு என்னையும் படைச்சு இந்த அகிலத்தை காத்து பரப்ப எத்தனையோ ஜென்மான அப்படி சொல்லினே போல எல்லா ஜீவராசிங்க படைச்ச பெருமாளுக்கு ஒரு விஷயம் நடந்து சொல்லும் பொழுது அப்ப அந்த சாங்கியம் தவறு என்ன இருக்கு? ஒரு சாட்டிஸ்பாக்சன். நம்ம ஒரு தவறு நடந்துச்சு, அந்த தவறோட உள்ள போகாம அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அங்க ஒரு யாக யஜ்யம் பண்ணி அந்த கலச தண்ணி அந்த கோயிலுக்கு வந்து புனிதம் பண்ணும் பொழுது அது கும்பாபிஷேகம் பண்ற சமம். அது இப்ப நாமளா 13 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம். அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது அது ரெஃப்ரெஷ் ஆயிடும். அப்ப நாளைக்கு இந்த தவறு பண்ணாத அளவுக்கு நம்ம தான் பாத்துக்கணும். அந்த அரசியல்வாதிகளோ அந்த அரசியல் கட்சிகளோ இல்ல யார் அந்த கோயில் நிர்வாகம் கண்டிப்பா பாத்துக்கணும். இந்த தவறுகள் திருப்பி பண்ணக்கூடாது. தப்பு பண்ணவங்களுக்கு எது மாதிரி எல்லாம் பெருமாள் வந்து தண்டனை கொடுப்பாரு? இல்ல அவங்களும் பரிகாரம் பண்ணா இதுல தப்பிக்கலாமா? அந்த கண்டிப்பா கிடையாது. ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. தெய்வத்துக்கு வந்து நீ தெய்வத்தை பழிக்கும் பொழுது தெய்வம் உண்மையில ஆத்திரப்படாது. அதுதான் இன்னைக்கு நடந்துனுக்குது. இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம இந்து மதத்தை வந்து ரொம்ப கேவலமால பேசுறாங்க, ரொம்ப தவறுகளா பேசுறாங்க, அந்த புரிதலே இல்லாம பேசுறாங்க. ஆனால் தெய்வத்தை பேசும்போது தெய்வம் என்ன சொல்லுவோம்? நீ என் குழந்தை, என்னால நீ படைக்கப்பட்ட, அதான் நீ பேச உன் ஜென்மால பேசினுக்கு அது ஒண்ணு கிடையாது. ஆனா இதே தெய்வம் ஒரு பக்தனோட விளையாடும் பொழுது அது யாரா இருந்தாலும் எழுச்சி நிற்கும். அதுக்குதான் எக்ஸாம்பிளா வந்து மார்கண்டேயன். அந்த மார்கண்டேயன் 16 வயசு குழந்தை, அந்த 16 வயசு சிறுவன் என்ன பண்றாரு? யமதர்மன் வந்து மார்கண்டேயனை வந்து எடுக்க வர்றாரு. ஏன்னா சிவபெருமான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, நீ என்றும் சிரஞ்சீவி சொல்லிட்டு. அப்படி எடுக்கும் பொழுது அந்த மார்கண்டேயன் தொட்ட யமனுக்கு என்ன கதியாச்சு? முடிஞ்சிருச்சு கதை. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை எதிர்க்க சிவனா இருந்தாலும் நிப்பான், ஆனா தன் பக்தன் எதுக்கும் ஒரு காலம் யாருமே சகிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எத்தனை கோடி பக்தர்கள் வந்து இன்னைக்கு அழுது இருப்பாங்க. கண்டிப்பா எத்தனை கோடி பக்தர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து மனசு உடைஞ்சு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா தீர்வு உண்டு. தீர்வு இல்லாம ஒரு காரணம் நடக்காது. ஏன்னு சொல்லுங்களேன், இப்போ நீ நான் கூட ஏத்துக்கலாம். ஏன்னு சொல்லாம நமக்கு வந்து கவுச்சு சாப்பிடுறோம், அதனால அது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கே அது அவுக்குன்னு ஆயிடும். ஐயோ, ஏன்னா நம்ம விரதத்துக்கு அந்த பங்கு வந்துருச்சே. சரி, ஒரு விரதம் எதுக்கு இருக்கிறோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், வம்சாவளி நல்லா இருக்கணும், நம்ம குடும்ப விருத்தியானோ செல்வத்துல விருத்தியானோ எந்த ஒரு தடைகளும் இருக்கக்கூடாது, மென்மேல நம்ம இன்னும் வாழ்க்கைக்கு நகரணும்னு தான் நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம். நல்ல சிந்தனைகளோட நல்ல நன்மைகளோட நல்ல பல பேருக்கு வந்து நல்ல விஷயங்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எடுத்து கொடுக்கணும். நம்ம இந்த ஜென்மால பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அப்படி உணர்வுகள் வந்து கஷ்டமாக சொல்லுது. யோசிச்சு பாரு, எத்தனை ஐயங்காரர்கள் இருக்காங்க, எத்தனை சிவாச்சாரிகள் இருக்காங்க, எத்தனை சிவனடிகள் இருக்காங்க. லட்டு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, முன்னாடி இருந்து சாப்பிடாம இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடாம இருக்க முடியுமா? நீ சொல்லு. எத்தனை பேர் சாப்பிடாம இருப்பாங்க? சிலவங்க சாப்பிடாம இருப்பாங்க, பல சாப்பிட்டு இருப்பாங்க. எத்தனை பெண்கள் சாப்பிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து கவுச்சி இல்லாதவங்களா இருக்காங்க. எத்தனை பேர் பெருமாள் மேல பக்தி கொண்டு எனக்கு வந்து கவுச்சியே கிடையாது, நான் வந்து கவுச்சி சாப்பிடறவங்க கூட கவுச்சியே இல்லாம அந்த வாழ்க்கையில வந்து வாழ்வாதாரத்துல அந்த பெருமாள் பக்தியோட இருக்கிறாங்க, அந்த மகாலட்சுமியோட பக்தியோட இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. அப்படி எத்தனை பேர் வந்து அந்த ஒரு மாசம் விரதம் இருந்து போறவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் நடைப்பயணம் போயிருக்காங்க தெரியுமா? இங்க இருந்து எங்கெங்க வந்து நடைப்பயணம் போதும். அப்ப அந்த பக்தியோட நீங்க விளையாடிட்டீங்க. அப்ப பெருமாள் எப்படி சும்மா இருப்பாரு? எப்படி சும்மா இருப்பாரு? அப்படி ஒரு காலமா சும்மா கண்டிப்பா இதோட தண்டனை அதிபயங்கரமா தான் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது அதிபயங்கரமா தான் இருக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நீ இப்போ லட்டு பெருமாளுக்கு ஏன் அந்த லட்டுனா ஸ்பெஷல் சொல்றாங்க? திருப்பதினா லட்டு எதுக்காண்டி இந்த லட்டு ஸ்பெஷல்? நல்லா கேளுங்க. இப்ப இதோட அந்த பிளாஷ்பேக் நீங்க பாத்தீங்கன்னா, லட்டுக்கு முன்னாடி லட்டு நைவேத்தியம் அங்க கிடையாது, பூந்தி தான் நைவேத்தியமா இருக்கு. நீங்க அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்துல இருந்தே இப்ப ராஜராஜ சோழன் கூட பெருமாளுக்கு வந்து அந்த கல்வெட்டுல எழுதிருக்கு சொல்றாங்க. என்னன்னா, சுத்தமான பசும் நெய்யில தான் அவருக்கு நைவேத்தியமே. என்ன செஞ்சாலும் சரி, அது சக்கரை பொங்கலாலும் சரி, இல்ல அடையா இருந்தாலும் சரி, இல்ல அதிரசமா இருந்தாலும் சரி, இல்ல லட்டுவா இருந்தாலும் சரி, இல்ல பூந்தியா இருந்தாலும் சரி, பால் பாயசம் இருந்தாலும் சரி, என்ன நைவேத்தியம் நம்ம வந்து தெய்வத்துக்கு படைக்கிறோமோ அது சுத்தமான பசும் நெய்ல தான் அந்த காலத்தை பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த காலத்தே கல்வெட்டுல எழுதியிருக்காங்களா என்னன்னு, இந்த மாதிரி ஏதாவது
தவறுகள் செய்தா அவங்க வம்சத்துல இருக்கிறவங்க யாருமே திருப்பி கோயில் பண்ணிக்கு அலோ பண்ண கூடாது, சிவியரான தண்டனைகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தங்கம், வைரம், வைடூரியம் போன்றத வந்து பனிஷ்மெண்டா வந்து அவங்க மக்கள், அவங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க ஃபைன் கட்ட வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி குறியீடுகள் வந்து இப்ப வந்து கண்டுபிடிச்சு அதையும் வந்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படி என்ன அர்த்தம், அந்த காலத்துல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க, தெய்வத்துக்கிட்ட போகும் எந்த ஒரு பொருளுமே ஆச்சாரம் அனுசாசனோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும், எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஸ்ரதையோட இருக்கணும்னு சொல்லிட்டு. அது ஒரு இந்துவா இருந்தால்தான் அந்த வலி வேதனைகள் புரியும். மத்த மதத்துக்கு அந்த காட்சி புரியும் போது ஒண்ணுமே புரியாது, நம்ம சொல்றதும் வேஸ்ட். அதனாலதான் பெருமாள் வந்து இவ்வளவு நாள் பொறுத்திருந்து இன்னைக்கு இந்த அதிசயத்தை காட்டிட்டார். இது நல்லதுதான். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்து மத்த கோயில்கள் வந்து திருந்தணும். இதே மாதிரி வேற எங்கேயாவது தவறுகள் இருந்தாலும் அதையும் வந்து சரி செஞ்சுக்கணும். இதுதான் நான் இதன் மூலமா கேட்டுக்கிறது. கண்டிப்பா சரி செய்வாங்க, நம்மளும் நம்புறோம். கண்டிப்பா.